Hey guys, welcome back to my YouTube channel. நம்ம யூடியூப் சேனல் பேரு தி வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரயில்வே நியூஸ். இது நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து நடந்தது கிடையாது. ஆக்சுவலா நான் பேச போற ஒரு கண்ட்ரியில அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் தெரிஞ்சுக்கங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ரயில்வே நியூஸ், பஸ் ரிலேட்டட் பிளாக்ஸ் அண்ட் ட்ரெயின் பிளாக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். நல்லா வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் வரவேற்பு கொடுங்க. இன்னைக்கு என்னடா பத்தி பேச போறோம் நீங்க பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு ரீசெண்டான ஒரு இன்சிடென்ட் வந்து ஆயிருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்னேக் வந்து ஒரு 17 மினிட்ஸ்க்கான டிலே வந்து ஹேப்பன் பண்ணிருக்கு. லைக் 17 மினிட்ஸ்க்கான டிலே வந்து நடத்தியிருக்கு. ஸோ அந்த 17 மினிட்ஸ்க்கான டிலே வந்துங்கிறது ஜப்பான் நடக்காத ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி நடந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். நான் உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இனிஷியலாக வந்து நம்ம ஜப்பான் புல்லட் ட்ரெயினோ எந்த ட்ரெயினாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து டிலே வந்து பண்ண மாட்டாங்க. ஆவரேஜ் டிலே ஒரு ட்ரெயினோட டிலே வந்து பார்த்தீங்கன்னா 0.2 செகண்ட்ஸ், அதான் வந்து ட்ரெயினோட டிலே. ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு 17 மினிட் டிலே ஆயிருக்குங்க. எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஜப்பானில் ஒரு புல்லட் ட்ரெயினில் வந்து பேசஞ்சர்ஸ் பயணிச்சிட்டு இருக்காங்க. நகோயா டு ஒசாக்கா அந்த ட்ரெயின் ரூட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு அன்லக்கி கம்ப்யூட்டர் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அன்லக்கி கம்ப்யூட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களை தவிர்த்து வரக்கூடிய மிருகங்களை தான் வந்து அன்லக்கி கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க அந்த ஊரில். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேயா டொக்கோயோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் அந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி ரயில்வேயில் கால் பண்ணி வர சொல்லி செக் பண்ணி பார்த்தப்போ, அந்த ட்ரெயினில் ஒவ்வொரு காராக செக் பண்ணப்போ 40 சென்டிமீட்டருக்கான ஸ்னேக் வந்து வெனமஸ் ஸ்னேக்கா அதை பற்றி தெரியல. அந்த அந்த ஸ்னேக் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த புல்லட் ட்ரெயினில். அந்த புல்லட் ட்ரெயினில் வந்து வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேகேஜெலாம் வந்து யாருமே செக் பண்ணலை இனிஷியலாக வந்து உள்ளே வரும்போது. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்னேக் வந்து வெனமஸா நான் வெனமஸான்னு வந்து தெரியல. இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, April 16, 2024 அப்போ தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஜப்பானில் வந்து இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஆக்சுவலாக. அந்த ஃபெரிங்கிறது அந்த ஊரில் ட்ரெயின்னு சொல்லுவோம், புல்லட் ட்ரெயினில். அந்த ஃபெரி செக் பண்ண பீப்புள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ட்ரெயினில் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அவங்க ரெஸ்பெக்டிவ் லொக்கேஷன்ஸ்க்கு. 1984 ஜப்பானில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டோ டெத்தோ ஆனது கிடையாது. பட் இந்த இன்சிடெண்ட்லேயுமே வந்து டெத் ஆனது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வந்து ஜப்பானில் வந்து ட்ரெயின் டிலேங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிது. அந்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸ் மைட் பி ஸ்னேக் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் உள்ள. ஏன்னா அந்த நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸோட பேகேஜ் வந்து நாங்கள் செக் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பேக்கேஜில் வந்து அவங்க செக் பண்ணாமல் விட்டனால கூட இந்த மாதிரி ஸ்னேக் வந்து வந்திருக்கலாம். இட் காசஸ் டிஸ்டர்பன்ஸ் டு பேசஞ்சர்ஸ். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உடைய புல்லட் ட்ரெயினில் விடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்த மாதிரி வந்து சிவியராக வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நெகட்டிவ் இல்லாமல் வந்து ஒரு அவங்களோட அப்கிரேடேஷனுக்கு வந்து பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஜப்பானில் வந்து அவங்களுடைய டைம் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்டேஷன் வந்து 5 செகண்ட்ஸில் போனால் அந்த 5 செகண்ட்ஸில் வந்து வண்டி போயிடும், அதுக்கு மேலே ஸ்டாப் ஆகாது. ஸோ இன்னும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து இந்த ட்ரெயின் டிலே ஆனதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டேஷன்ஸ்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பானில் நம்ம இந்தியாவில் மாதிரி கிடையாது. ஜப்பானில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து டிலே ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டை எவ்வளோ நிமிஷம் இஷ்யூ ஆகிருக்கு, எங்கே இஷ்யூ ஆகிருக்கு, எதனால் இஷ்யூ ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சா செயின். அது வந்து டிலே சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த டிலே சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதில் வந்து நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த நியூஸ் வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னேக்கால் வந்து 17 மினிட்ஸ் வந்து ஜப்பானில் வந்து டிலே இருக்குங்கன்னு தான் என்ன சொல்கிறது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. ஸோ மேலும் எங்கே வேணும் இந்த மாதிரி நடக்கலாம். பார்த்து பி கேர்ஃபுல் அண்ட் ட்ராவல் இட். ஸோ
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு ரயில்வே ரிலேட்டட் நியூஸ் வந்துடும். இந்த நியூஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்து ஷேர் பண்ண ஷேர் பண்ணுறேன். ஸோ பாய்ங்க, டேக் கேர்.